ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துபாய். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்ததே தெரிஞ்சிருப்பீங்க. இங்க இருந்து தான் இன்னைக்கு சமையல் அப்படின்றத. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே இங்க இருக்கோம். சண்டே மார்னிங்கே ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாரு. நாங்கெல்லாம் வாயத்தாலும் நல்லா தூங்கி இருந்தோம். இப்போ மதியம் லஞ்ச் ஆயிடுச்சு. மதியம் லஞ்சு செய்யறோம். ஏன்னா அங்க சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம். கடையில வாங்கி சாப்பிட்றது நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நேற்று ஒரு நேரம் சாப்பிட்டதுக்கு யாப்பமா இது வரைக்கும் வந்துனே இருக்குது. அதனால வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சிம்பிளா சமையல் செஞ்சாலும் நம்ம கையால சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு களத்துல குதிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சுட்டு பேரட்டி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் வந்து தயிர். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு மாவு வாங்கினா ஆளுக்கு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு எங்கள் வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். இன்னைக்கு டே வந்து அப்படியே சாப்பாடு டே வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும். பெருசா ஒன்றும் நம்ம செய்யற மாதிரி இல்லை. இதில் வந்து நம்ம அக்கா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. நான் தான் வதக்குறேன். அப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனையும் கழுவி வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து கேட்குறீங்க, எதுக்கு நீங்க பழைய வீட்டிலே இருக்க, புது வீட்டிலே இருப்பீங்க, எதுக்கு பழைய வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, அவளுக்கு இங்கிருந்து தான் காலேஜ் கிட்ட. அது ஒண்ணு. அவனுக்கு இன்னும் 2 எக்ஸாம் இருக்கு. அந்த 2 எக்ஸாம் இங்கேருந்து போயிடுவான். அப்புறம் வந்துட்டு நம்ம யாருனாச்சும் வந்தாதான் நம்ம அந்த புது வீட்டுக்கு போவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் பழைய வீட்டில் தான் இருப்போம். ஏன்னா கெஸ்ட் வந்தால் நமக்கு பத்தாது. அதனால நம்ம அங்கே போகிறோமோ நான் உண்டா பத்தாது. இப்போ எங்கள் அம்மா என் தங்கச்சி யார் வந்தாலும் இங்கே நமக்கு இடம் பத்தாது அப்படின்றதுனால நாங்கள் போயிடுவோம். நாங்கள் 3 பேர் அப்படின்னா இந்த வீட்டில் இருந்துக்கலாம். ஓகே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு இங்கே வரீங்க, அங்கேயே இருந்துருக்கலாம்ல அப்படின்னு. இங்கே வரணும், இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட சுச்சுவேஷன். அதனால நாங்கள் இருக்கோம். காலத்தின் கட்டாயம் நாங்கள் இருந்துதான் ஆகணும். இருப்போம் இங்கே. எங்களுக்கு நாங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் நம்ம இங்க இருந்து போக மாட்டோம். இங்கதான் இருப்போம். அதனாலதான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம இங்க இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்றது தெரியல. அடுத்தது போர் அடிக்குது. இப்ப இங்க செஞ்சு சாப்பிட்டு என்ன பண்றது, நீட்டி படுத்துதான் இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப போரா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம போகுது. நிறைய பேர் கேக்குறீங்க, எப்படி வந்து 2 இடத்துலயும் வந்து ப்ரொவிஷன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு. ஒரு 100 கிராம் வாங்கி 50 கிராம் பேக்கெட் வாங்கி கொட்டி வச்சிருக்கேன். எங்க நம்ம ஜாஸ்தியா குக் பண்றோமோ அந்த இடத்துல நிறைய இருக்கும். எங்க கம்மியா குக் பண்றோமோ அந்த இடத்துல கம்மியா வச்சிருக்கேன். இதெல்லாம் காலி பண்ணணும். இப்ப போகும்போது எல்லாம் கொட்டி வச்சுட்டு போனேன். இதெல்லாம் இப்ப வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒரு 2-3 டேஸ்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எல்லாம் கழுவி வேற புதுசா எல்லாத்தையும் கொட்டி வைக்கணும். டப்பாவே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாம என்ன ஆயிடுச்சுன்னா டப்பா மேல அழுக்கா இருக்குது. ஏன் தெரியலையா? டப்பா மேல அழுக்கா இருக்கு. இப்படி பிச்சுக்குன்னு இருக்கு. நம்ம யூஸ் பண்ணினே இருந்தா தெரியல. விட்டுட்டு போனோடனே அந்த டஸ்ட் எல்லாம் போய் உட்கார்ந்தோடனே ஒரு மாதிரி டப்பாவே வந்து அழுக்கான மாதிரி தெரியுது. அதனால எல்லாத்தையும் கழுவணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சிக்கன் கிரேவி அப்படிங்கிறனால ஒன்றும் பெருசா நான் போட போறது இல்லை. இதுல ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல எல்லாமே முடிஞ்சிடும். டக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதால நம்ம இது பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி விடட்டும். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னுமா மீன் கடைப்பிடிக்கலாம் தீரல? ஆமா, இந்த 15க்கு மேல தான் பிடிக்க முடியும் அப்படின்னாங்க. இன்னும் வரல போல் இருக்குது. நல்லா நிறைய ஆத்து மீன் தான் கிடக்குது. நண்டு இருந்தது. நண்டு வாங்கி செய்யணும்பா. நண்டு இருந்தது. நான் உனக்கு அதுக்கு தான் ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி நீ ரெஸ்ட் எடுப்பிய அப்படின்ட்டு தான் பிரியாணி வாங்கலாமான்னு கேட்டேன். மூக்கில் ஏறிச்சு. அங்கே சிம்னி இருந்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இங்கே சிம்னி இல்லாத வித்தியாசம் இருக்குதியா? ஆமாம், இம்மிடியேட்டாக ஏறுது. டக்கு மூக்கில் அங்கே சிம்னி ஓடும் போது ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் காரமே மூப்பா. அது அங்கே எடுத்துன்னு போனோம்ப்பா, கேஸ் ஃபில் பண்ணி. அதான் அப்புறம் காலையில இங்க வந்து என்னடா திருப்பினா ஆனாக மாட்டேன் நம்ம லைட் ரெட் பத்த வைக்கணுவா அப்படின்ட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அங்க போய் டப்புன்னு லைட் தேவையில்ல, டப்புன்னு பத்த வச்சுட்டு கொடுமையா இருக்கு. அப்புறம் இந்த பாத்ரூம்ல வந்து உட்கார்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் போர்ஸ் ஆக மாட்டேன் இல்ல தண்ணி. ஓ அதுக்கா? அதான் சாப்பாடு ஆயிடுச்சு. இதுவும் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இங்க ப்ரெஷர் மோட்டர் போட முடியாது. ஏன்னா இது ஃபிளாட் இல்ல. நமக்கு எல்லாம் மொத்த பேருக்கு ஒரே தொட்டி தானே. ஆமா 2 வீட்டுக்கு ஒரு லைன் இறங்குது. அதனால கண்டிப்பா போட முடியாது. நம்ம வீட்டுக்கு மட்டும் தனியா ஒரு லைன் இறங்குதுன்னா அந்த இடத்துல கட் பண்ணி மாத்திக்கலாம். நம்ம சாதம் செஞ்சாச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சேன். அங்க வந்து சாதம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியா இந்த மாதிரி நீளமா வர மாட்டேங்குது. ஆரோ வாட்டர் கொட்டையா ஆகுதோ ஒருவேளை தெரியலையே. இது வந்து பாலார் வாட்டர்ல இல்ல நீ இது குக்கர்ல வச்சா அங்க ரைஸ் குக்கர்ல வைக்கிற இப்படியே தான் இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு. கொட்டையா தான் வருது. இல்லையா? அங்க சூப்பரா இருக்குது.
இங்கே தான் அந்த மாதிரி வருது. இங்க பாரு எப்படி இருக்குன்னு சாப்பாடு சூப்பரா இருக்கு, தொடர்றதுக்கே சூப்பரா இருக்கு. அது இருந்தாலும் கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருக்குது இல்லை, அங்கே அப்படி கிடையாது. அப்படியே பிரியாணி மாதிரி இதுவாக இருக்கும். ரைஸ் குக்கரில் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது ரைஸ் குக்கர் சாப்பாடு. சாப்பிட்டா மாதிரியே இல்லை, சட்டுன்னு ஜீரணம் ஆகிடுது. இங்கே சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சாதா சிக்கன் குழம்பு, ஒரு சாப்பாடு, தயிர், ரசம், தயிர், உப்பு, இவ்வளோதான் வந்து நமக்கு இன்னைக்கு டிஷ்ஷே. சண்டே சமையல் இவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நம்ம சாயந்தரமா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மதியானம் சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு எல்லாரும் ஃபேமிலியாக வந்து வெளியில் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். மௌலிக்கு வந்து இதுக்கப்புறம் எக்ஸாம் லீவ் விட்டுட்டாங்க. காலேஜே முடிஞ்சிச்சா? ஹாப்பியா சுத்தின்னு கிடப்பான். இதுக்கப்புறம் அடுத்த காலேஜ் தான் நம்ம பார்க்கணும். வேலையில்லா பட்டதாரி. ஆமா, ஓகேங்களா. அதனால நம்ம அப்படியே சரின்ட்டு நைட்டு வெளியில வந்தோம். சரி, அப்படியே டின்னர் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா காத்தாடலான்னு வந்தோமா. ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு. வந்த விஷயங்கள் எல்லாமே ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ வந்த விஷயங்களே. ஆமா, அதனால கடைசியா சரி சாப்பிட்டா அது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். நேரா போய் எங்க சாப்பிட்றோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கண்டினியூவா பாருங்க. என்னப்பா பண்ற? மத்தியானம் வச்சு மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன். கூட தொட்டுக்கு சிக்கன் கிரில் சிக்கன் சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளில போனதுக்கு இதுதான் எங்களுக்கு கஷ்டம் மிச்சம். ஒரு காமெடி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ பிளான் போட்டுட்ருக்கோம், வெளில போகலாம் அப்படின்ட்டு. எல்லாம் ஃபேமிலியாக வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த லெவலுக்கு சக்ஸஸ் ஆகும்ன்றது தெரியல. ஆச்சுன்னா வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்டே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் போன வருஷம் கூட போகலையே. நம்ம எங்கே போனோம்? போன வருஷம் போல. ஆனால் போன வருஷம் நம்ம வாகமூன் தேக்கடி எல்லாம் மௌலி கூட போனோமே. லோக்கல் ட்ரிப் ஒன்று போனோம், இன்டர்நேஷனல் ட்ரிப் ஒன்று போனோம். அது போன வருஷம் முந்தின வருஷம். போன வருஷம் போல அந்த அண்ணாக்கு தான் உடம்பு சரியில்லை தர்ஷனாக்கு. அதுக்கு முந்தின வருஷம் தான் வர்த்தலா போனோம். நம்ம போனோம் வாகமூணு தேக்கடி எல்லாம் நம்ம முன்னாடி வருஷம் போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஒன்று, லோக்கல் ட்ரிப் ஒன்று போயிடுறோம். இந்த வருஷம் 2026 லோக்கல் ட்ரிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வந்தோமே. லங்காவி மறந்துட்டியா? 26 போயிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடியே நம்ம இது போனோம். பாரு, அதுக்கு முந்தின வருஷம் மலேசியா போனோம். இதுக்கப்புறம் லங்காவி போனோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்பயே போயிட்டு வந்துட்டாதான் அப்படின்னு. ஏன்னா அப்புறம் பாப்பா திரும்பி இது முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சு கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் ட்ரிப் போக முடியாது. குழந்தைங்க பிள்ளைனாலும் போக முடியாது, வர முடியாது. பாப்பானாலையும் வர முடியாது எதுவும். ஆனால் இப்போ ட்ரிப்பு பாப்பா வரல, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். ஆனால் ஹில்ஸியாக இருக்கணும், அதனால பாப்பா வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். பார்ப்போம். இப்போ வரைக்கும் பேசிக்கினே இருக்கோம். போர் அடிக்கும் போது தான் ஃபோனை போட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டோம். என்ன அவன் ஏதோ ஆகுறது ஆண்டவருக்கு தான் தெரியும். கன்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்னப்பா வாஷிங் மிஷினை கட்டி பிடிச்சின்னு பார்த்துன்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. அது ரிப்பேர் ஆகலை, நீ ரிப்பேர் ஆக்கிட்ட. அங்கேருந்து வந்து கண்டினியூஸாக ஓட்டி ஒரு தடவை தான் போட்டேன். என்னன்னா இங்க வந்துட்டு என்னன்னா இது அழுக்கு இருக்கு. மேபி இந்த அழுக்குனாலையா இருக்குன்னு தெரியல, இது பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து அவங்க சொன்னாங்க இதுல வந்து அந்த வாட்டர் சென்சார் வந்து தண்ணி அடிக்கிற மோட்டார்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பவே நான் மோட்டர் மாத்தவான்னு கேட்டாங்க. நீதான் வந்து வேணும் ஓனோன்னு அவங்க சொல்லி 1 வருஷம் ஆகுதுப்பா. 1 வருஷம் எல்லாம் ஆகல, இப்பதான் வந்து மாத்திட்டு போனாங்க. இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கண்டினியூஸா பிரச்சனை வந்துச்சுல்ல, அப்பவே சொன்னாங்க, நீ கேட்கல. சரி, இப்போ திருப்பி ஒரு பார்ப்போம். இதை கழுவி போட்டு பார்க்குறது, இதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. அப்போயாச்சும் வாஷிங் மிஷின் ஓடுதா அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நிறைய மாங்காய் இருக்குப்பா. ஆமாம், ஏகப்பட்ட மாங்காய் கண்ணு தெரியுது. ஆமாம், அதுதான் காலையில் சொன்னார் தயால் தான் சொன்னார். வேணும்னா எடுத்து சாப்பிடுங்கண்ணா, பறிச்சு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னாரு. இங்கே கொத்து கொத்தா தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கை எட்டும், பறிச்சு சாப்பிடுங்கன்னாரு. அது வேணாங்க, அதை யார் சாப்பிட்றது அப்படின்னு. மாங்காய் தின்ற ஆசையே போகுது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. மாம்பழம் வாங்கின மாம்பழமே அப்படியே கிடக்குது, அதையும் சாப்பிடக்கூடாது. நீ வேற சாப்பிடக்கூடாது, நீ வேற ஸ்வீட்டி பாய், உனக்கு வேற அஃபெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது எனக்கும் வர வச்சுட்டுன்னா நீ தான் வாங்கி தின்னு கிடக்குற. நானா தின்றேன், எனக்கு வேணும்னு நான் கேட்டேன்னா. இதை க்ளீன் பண்ணி போட்டு பார்க்குறேன் தண்ணி எடுக்குதான்னு தெரியல. எனக்கு மத்தியானத்துல வந்து டார்ச்சர் பண்ணுது இந்த வாஷிங் மிஷின்.
காண்டா இருக்குது. மத்தியானத்துல இருந்து ஒரு இடு அப்படியே ஓடிக்கிட்டே கிடக்குது. அங்க வேற துணி அவ்வளவு துணி கிடக்குது. அங்க அது புது மிஷின்பா, அது பிரச்சனை இல்லை, நீ எத்தனை வாட்டி போட்டினாலும். இது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடி நிக்குது. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? இங்க வந்தப்ப தானே வாங்கினது. 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு மேல என்ன வேண்டி இருக்குது? 20,000 ரூபாய் குத்து வாங்கினேன். 19,000 சம்திங், 18,000 சம்திங். 10 வருஷத்துக்கு ஓடி இருக்கு. சரியா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு இதுல எங்க வீட்டுல நான் ஒழுங்கா ஓடுறது என்னது? வீட்டுல வேலைன்னு ஒண்ணு செய்யறது இந்த வாஷிங் மிஷின் மட்டும்தான். ஆமா. பேபிமாவும் வேலை அப்படின்னு என்ன வேலை நீங்க பாப்பீங்க அப்படின்னு யாராவது ஏதாவது இன்டர்வியூல ஏதாவது கேட்டாங்கன்னா, துணி துவைக்கிற வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு. அது கூட வாஷிங் மிஷின்ல எடுத்துட்டு வந்து போடுற வேலை. போட்டுட்டு லிக்விட் ஊத்திட்டு வந்துடணும். அதையாச்சும் நான் உங்களுக்கு செய்யறேன்ல. என்னைக்காச்சும் அழுக்கு துணி இல்ல, அழுக்கு துணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா எல்லா வேலையும் செய்வாங்க, துணி துவைக்க மாட்டாங்க. மூட்டை மூட்டையா அழுக்கு மூட்டை இருக்கும். நீ என்ன பண்ற? எந்த வேலையும் செய்ய மாட்டா, துணி மட்டும் துவைப்ப. மூட்டை மூட்டையா வந்து தோச்ச துணி இருக்கும். அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் அதர்ஸ். இப்ப திரும்பி ஏன்பா 60 செகண்ட் வைக்கிற? அதே 25 வச்சுட்டு போக வேண்டியது தானே. போட்டிருக்கேன், தண்ணி ஊத்துது கொஞ்சம். நீ நல்லா தேய்க்கணும், அத அழுக்க நல்லாதான் எடுத்துட்டு போட்டேன். இன்னும் நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷின் இவங்களுக்கு சொன்னோம்னா அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியல. நமக்கு அப்படியே இதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆஃப் அது நீனு நான் இல்லை. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் வாயில உடச்சி வாயில போட்டுக்கிறது உன் வேலை தான். ஆமா, மாங்காய் நிறைய மாங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரம் மாங்காய் வேலைக்காகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் மாங்காய் நாங்கள் டேஸ்ட் பண்ணதே இல்லை. அது டேஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ போய் ஆத்திரி குழவி கொட்டு வாங்கினோம் ஓடியாரணுமா. கொட்டாம என்ன பண்ணுவோம்? வேணாம் இங்கே இல்லை, எதுவுமே இல்லை. பகலில் பார்ப்போம், நைட்டில் வேணாம். நைட்டில் ஒன்றுமே தெரியாது. இல்லப்பா, உங்களுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துதான் டேஸ்ட் பண்ணி பாப்பா. நல்லா இருந்தா பழுப்பு விட்டுப்பா. இது முன்னாடியே இது பண்ணாரியா? மேல ஏறனா எடுக்கலாம். வா போய் பார்க்கலாம், வா. இங்க பாருப்பா. என்னப்பா இங்கேயே இருக்கு பாப்பா? அணில் கடிச்சது வேறப்பா. இதெல்லாம் தெரியல, இது ஒரு கடிச்சிட்டு இங்க ஒண்ணு இருக்கா? இங்க பாரு, இங்க பாரு பழுத்துருக்கு. அணில் கடிச்சு விட்டுருச்சா? அணில் கடிச்ச மாங்காய் டேஸ்டா இருக்கும்னு வாங்களே. ஏதாவது நோய் வந்துச்சுன்னா. ஆமா, தேவையில்லாத. தோ பாரு, இங்க பாரு, இங்க கிடக்குது. ஐயோ, இங்க பாருங்க, நிறைய இருக்குப்பா. நல்லா பழுத்த பழமா இருந்தா குடுங்களான்னு பாக்குறேன். பழுத்த இங்க பாரு மேல கம்ப்ளீட்டா மேலெல்லாம் செம்மையா அப்படியே கொத்து கொத்தா தூங்குது ஃப்ரெண்ட்ஸ். எடுப்பா பிள்ளைக்கு ஒரு 4 இது. அந்த அக்கா கேட்டது இல்லை, பிறந்தா பறிச்சுட்டு வாங்கன்ட்டா. இந்த அக்கா கேட்டாங்கல்ல, இப்போ பறிச்சு வச்சிடலாமா வேணாமா? அவங்க அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளரா பண்ண மாட்டாங்க, பழுத்துரும். இல்ல, அறுவடை பண்ற ஐடியால தான் இருக்கிறாங்கப்பா. அப்படியா? ஆமா. இது பறிச்சு பாப்போம், ஏதோ பழமா இருக்கமா. ஐயா அது வேணாம், அதே இருக்குது. இருக்குது தொட்டவனே கீழே விழுந்தது. நல்லா தோபார் இங்க 2 இருக்குது அழகா. இல்ல, தொட்டவனே கீழே விழுந்துச்சு. அது ஏதோ கடிச்சு வச்சது தான், அது வேணாம் நமக்கு. ஏறி நிக்கட்டா? எதுக்கு நீ எதுக்கு ஏறி நிக்கிற? நான் ஏறி நிக்கிறேன் வேணா. ஏறி பாரு, மேல ஏறி கடிக்கத்தான்னு பாரு. பழுத்த பழமா புடிங்கிட்டு வாப்பா. அது எனக்கு எப்படிப்பா தெரியும்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்த்து மண்டையில தட்டிடும். தள்ளி ஏறணும், நீனு தள்ளி ஏறணும், மண்டையில தட்டிடும். பாரு, சொன்ன இப்பதானே சொன்னேன், மண்டையில தட்டிடும் கிழிச்சிரும்ட்டு. ஆனா ராத்திரியில இந்த வேலையை பாக்குறவங்க பத்தியா? நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு மேல போய் பறிச்சுன்னு இருக்க? அதுதான் கொஞ்சம் பெருசா இருக்குது. குழவி கொட்டணுமா உனக்கு? பழமா இருக்கான்னு மட்டும் பாரு. பழமா இருந்தா பறி. பழமாலாம் இல்லையாப்பா. சரி, பகல்ல நாளைக்கு மாங்காய் வெட்ட போடலாம். இந்த இங்கெல்லாம் இருக்கு, ஆனா பழுத்ததா இல்லையே. அதான் இந்த லைட் வெளிச்சத்துல காட்டுற மாதிரி பழமா இல்ல. பழுத்தாதானே டேஸ்ட் தெரியும். அங்க ஒண்ணு இருக்குது பெருசா, நிறைய பெருசு பெருசா இருக்குது. பெருசா இருக்குது பெருசானா
அப்படியே பால் வருது, பால் வருது. தான் வரும், வாயெல்லாம் பொங்கிடும். தேவையில்லாத வேலை. நாளைக்கு பேர் நல்லா அனுமார் வாய் மாதிரி உனக்கு பொங்கி இங்கன்னு இருக்கு போற. ஐயோ தெரியாம வேற வாய வச்சுட்டு உனக்கு இந்த வேலை. கழுவிட்டு கட் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்லன்னுலாம். இப்படியே எடுத்து எதுக்கு கடிப்பானே? கஷ்டியா கடிச்சேன், அதான் வந்துச்சு வேற பால். இப்போ நீ போட்டிருக்க பிளானுக்கு அதுக்கும் இப்படி வீங்கி இருக்குன்னு வாய் செம்ம காமெடியா இருக்கும். ஆல் பிளான் கேன்சல் அப்படின்னு மூஞ்சில விழுந்துட போகுது. பால் விழுந்த ஒரு தடவை மூஞ்சில தெளிச்சா கூட இதுவாயிடும்ல. லாஸ்ட் டைம் ஒரு தடவை ஆச்சு எனக்கு. தெளிச்சு விடுறோம் மூஞ்சில. ஏய் மரியாதையா வந்துட்டு போயிடு, வா போயிடலாம். ஏய் தெளிச்சு விட்டுருணும் மூஞ்சில. கீழே ஒண்ணு இங்க இருக்குது, பழுத்தமா இருக்குறா. இங்க பாருங்க, கொத்து கொத்தா கொத்து கொத்தா வரும். அதான் அந்த லாஸ்ட்ல இருக்கு. இங்க பாருப்பா, இதெல்லாம் கொத்து கொத்தா கிடக்குது. அதான் இந்த கிளைப்பிச்சி தான் அது வரும். சரி. ஆனா என்னன்னா பழமா வேணும். அங்க அந்த மரத்துலயும் பாரு செமையா இருக்குது பாருங்க. அந்த மரம் எட்டாது நமக்கு. ஐயா அந்த மரம் காயிலே நல்லாவே இருக்காது. அந்த தாத்தா கொடுப்பாருல அந்த. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்தா நிறைய மாம்பழம் இருக்குது. அது கூட்டா போடுறதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகும். இது நம்ம இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை. உப்ளி வீட்டுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனா புளிப்பா இருக்க மாதிரி தெரியல. நான் இப்ப கடிச்சேனே, புளிப்பா இருந்தா தெரிஞ்சிருக்குமே. வா வீட்டுல போய் ஆராய்ச்சி பண்ணி பாப்போம். கழுவிட்டுட்டு நல்லா இருந்தா பறிச்சு வைப்போம். கேட்டா அவங்களே கொடுக்க போறாங்க. தராங்க தான், சரி இல்லைன்னு சொல்ல. நல்லா இருந்தா பறிப்போன்றேன். வச்சதுதான் இப்ப வச்சாங்க. ஒரு இமாம் பசந்த், ஒரு பங்கனப்பள்ளி அப்படின்னு ஏதாவது வைக்கிறாங்களாப்பா? கரெக்ட். நானும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தான் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போவேன். ஆனா நான் மாங்காய் அடிக்கிறதோ இல்ல மாங்காய் போய் திருடுறதோ அந்த வேலையெல்லாம் நான் பார்த்தது இல்லப்பா. உங்க கூட சேர்ந்தவன பத்தியா மாங்காய் திருட வச்சுட்டு? மாங்காய் திருடல, நம்மளதான் பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். புளியங்காய், கோணப்புளியங்காய், கோணப்புளியங்காய், இந்த புளியங்காய் அந்த புளியங்கான்னு போய் திருடிட்டு நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் செஞ்சதே. கொய்யாக்கா எல்லாம் பண்ணுவானுங்க, நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். நல்ல மாதிரி நடிப்பியே. ஏன்னா ஒரே வார்த்தையில பழகி போட்டுருவாங்க. டீச்சர் அம்மா பையன் வந்து மாங்காய் அடிச்சான், டீச்சர் அம்மா பையன் வந்து மாங்காய் திருடுனான்ருவாங்க. அதனால அந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்னப்பா பண்ற? ஒரு மாங்காய் இருக்கு சொன்னா என்ன இப்ப இவ்வளவு பண்ற? என் பொறுமையை சோதிக்கிறப்பா நீனு. கழுவு 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 கழுவு. பால் இருக்க போகுது, அது வேற. அந்த 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 பைக்ல கழுவு. பால் வேற இருக்க போகுது. அப்புறம் வாய் வேற புண்ணாக்கிக்காத. எனக்கு ஒரு ஆசை, நாளை காலையில எழுந்துச்சு அப்படியே வாய் சாவச்சு விட்டுருவேன். ஊரே ஓடியா இருந்து எட்டி பாக்குற அளவுக்கு சிரிப்பேன் நான். அந்த திருப்பாச்சி படத்துல மூளை ஒப்பாரி வச்சுருக்கிறவன் நல்லா இருக்கா? காட்டு. இது நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. இது செம்மையா இருக்கு. ஆமா அந்த பழுது மாம்பழம் நல்லா இருந்திருக்கும்பா. ஆனா அது ஏதோ கச்சா மாதிரி இருக்குது. வந்துச்சு பெருசா மாட. என்ன தூர் படிக்குது, அந்த பால் வருதுல, எதுவுமே வரல இருக்குன்ற. இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகுது. நம்ம பிஞ்சிலே சின்னதே பறிச்சிட்டோம். கிளிமுக்கு மாங்காவோ இது இல்ல, அதனாலதான் டேஸ்டா இருக்குது. மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் பெருக்கிறது நாளைக்கு காலையில செய்வோம். இப்ப போய் செஞ்சு தேவையில்லாம வந்து ஏதாவது குழவி கொட்டி இது கொட்டி அதை கொட்டி பழுத்துதான் பறிக்கணும். பழுத்துதான் அது அவங்க பண்ணிப்பாங்க. மாங்காய் மரம் ஓனர் செய்வாங்க, நீ செய்ய முடியாது. அதை பழுக்கிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு பார்த்துட்டு என்னமோ வீட்டு மரம் மாதிரி பேசுறேன். நம்ம கூட ஒரு மரம் வைக்கலாம்ப்பா. எதுக்குப்பா இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுனது? வைக்கணும்ப்பா. வேற டைல்ஸை போட்டு விட்டேன் நீனு. வைக்கலாம்ப்பா, வெயிட் பண்ணுப்பா. நம்ம இப்போ இந்த மாங்காய் சாப்பிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். அடுத்தது என்ன வேலை இருக்கும்? ராத்திரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் ஆராமிச்சு பட்டு தூங்க வேண்டியது தான். நீங்களும் தூங்குவீங்க. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.